தாய் வீடு டிசம்பர் 2023. ஆய்வு என்றால் என்ன? ஆய்வு முன்மொழிவு என்றால் என்ன? ஆங்கில மூலம் ஜெயதேவ உயன்கொட, தமிழில் கந்தையா சண்முகலிங்கம். தாய்வீடு நவம்பர் 2023 இதழில் பேராசிரியர் ஜெயதேவ உயன்கொட அவர்களின் ரைட்டிங் ரிசர்ச் ப்ரொபோசல் இன் த சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கைட் எனும் ஆங்கில நூலின் அறிமுக விமர்சனம் வெளியிடப்பட்டது. ஆராய்ச்சி முறையியல் ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றிய இந்நூலின் முதலாவது அத்தியாயத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை இம்மாத இதழில் வெளியிடுகின்றோம். ஆய்வு அறிவு உற்பத்தியின் நெறிமுறைப்படுத்தப்பட்ட செயல்முறை. ஆய்வு முன்மொழிவுகளை எழுதுதல் பற்றிய இந்நூலினை ஆய்வு என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கத்துடன் ஆரம்பித்தல் பொருத்தமானது என கருதுகிறோம். ஆய்வு என்பது அறிவின் உற்பத்தி சார்ந்த செயல்முறையாகும். அறிவின் உற்பத்தி சார்ந்த அச்செயல்முறை உயர்கல்வி கற்கை பண்பாட்டில் கல்ச்சர் ஆஃப் ஹையர் லேர்னிங் வேரூன்றியதாகவும் உள்ளது. துறை துவைந்தவர்களான ஆய்வாளர் சமூகமான சிறப்பு தொழிலாளர்களின் ப்ரொஃபஷனல்ஸ் பணியாக விளங்கும் அறிவின் உற்பத்தி அச்சமூகத்தின் நடைமுறைகள், விழுமியங்கள், நியமங்கள் என்பனவற்றுக்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட்ட ஆய்வின் மூலம் இயங்குவதுமாகும். ஆராய்ச்சியாளர்கள் சிறப்பு தொழிலாளர் கழகங்கள், புலமை நிர்வாகங்கள், சபைகள், சங்கங்கள் போன்ற அமைப்புகளில் ஒன்றிணைந்து செயற்படுகின்றனர். பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி பணிக்கு உதவி வருகின்றன. பின்பற்ற படிப்பு பாடநெறிகளை நடத்தி ஆராய்ச்சியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்களோடு இணைந்து ஆராய்ச்சிகளை செய்தல் என்ற இரு வகையில் இந்த உதவி வழங்கப்படுகிறது. ஆராய்ச்சியின் பயனாக அமையும் அறிவின் உற்பத்தி குறிப்பிடப்பட்ட புலமைத்துறைகளை சார்ந்தே நடைபெறுகிறது. இதனால் அறிவு புலமைத்துறைசார் அறிவு டிசிப்ளினரி நாலேஜ் என்று கூறப்படும். டிசிப்ளின் என்ற சொல் புலமைத்துறை என்ற பொருள் உடையது. புலமையாளர்களிடம் தமது துறைகளின் அறிவு உற்பத்தி என்ன முறைகள் மெத்தட்ஸ் மற்றும் என்ன நடைமுறைகளின்படி செய்யப்பட வேண்டும் என்பது பற்றியும் பொதுவான இணக்கம் காணப்படும். அவர்கள் ஆராய்ச்சியின் பயனாக அமையும் அறிவை ஏற்புடையது என உறுதிப்படுத்தும் பணியை செய்கின்றனர். இந்த உறுதிப்படுத்தல் தொடர்பாக பொதுவாக இணக்கப்பாடும் அவர்களிடம் இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான சமூகத்தின் சயின்டிபிக் கம்யூனிட்டி உறுப்பினர்களும் ஆவர். இந்த சமூகத்தின் உறுப்புரிமையை தனிநபர் ஒருவர் பெறுவதற்கு மேற்குறித்த முறைகள் மற்றும் நடைமுறைகள் என்பனவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் அவசியமானது. புறமையாளர்களின் ஆராய்ச்சி மாநாடுகள் நடைபெறுவதும் உண்டு. அவ்வாராய்ச்சி மாநாடுகளில் கட்டுரை சமர்ப்பித்தலும் படித்தலும் ஆராய்ச்சியாளருக்கு வழங்கப்படும் அங்கீகாரமாகும். இவ்வாறு ஏற்புடைமை பெற்ற புலமையாளர்கள் குழுவால் வெளியிடப்படும் பருவ இதழ்களில் ஜேர்னல்ஸ் தம் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுதல் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கும் முக்கியமான அங்கீகாரமாகும். பின்பற்ற படிப்பு மாணவர்கள் ஆராய்ச்சியில் பயிற்சி பெறுதல் கட்டாயமானது. அவர்களது பின்பற்ற படிப்பின் தகுதி அவரது ஆராய்ச்சியின் பயனான ஆய்வட்டின் தரத்தை வைத்தே மதிப்பிடப்படும். பின்பற்ற படிப்பு பயிற்சியை பெற்ற ஒருவர் ஆராய்ச்சியாளர்களிடம் உப பண்பாட்டு குழுவில் சேர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். சாதாரண மனிதர்களை விட தாம் மேலானவர்கள் என்ற எண்ணம் இந்த உப பண்பாட்டு குழுவிடம் இருப்பதுண்டு. அவர்கள் ஆராய்ச்சி முறைகள் முடிவுகள் என்பன குறித்து தமக்கிடையே கடுமையான வாதங்களில் ஈடுபடுவர். இவை குழுச்சண்டைகளாகவும் அதிகாரத்திற்கான போட்டியாகவும் அமைவது உண்டு. இவருடைய அறிவு மாதிரி paradigm of knowledge மேலானது உயர்ந்தது என்பவனுக்கான போட்டியின் வெளிப்பாடாகவும் இது இருக்கும். அறிவின் உற்பத்தி நெறிமுறைப்படுத்தப்பட்ட செயல்முறையாகும் என்ற கருத்து மிகவும் பழமையானது. உதாரணமாக அராபியர்கள், கிரேக்கர்கள், இந்தியர்கள், சீனர்கள் ஆகியோர் பண்டைய காலத்தில் அறிவின் உற்பத்திக்கு சில உபாயங்களை கையாண்டுள்ளனர். ஆழ்ந்த சிந்தனை, பிரதிபலிப்பு, விவாதித்தல், தர்க்க முறையில் நியாயித்தல் என்பன அவர்களால் கையாளப்பட்ட உபாயங்களாகும். இந்திய சிந்தனை மரபிலும் கிரேக்க சிந்தனை மரபிலும் தர்க்கவியல் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அம்மரபுகளில் சரியான வழிமுறைகளை பெறுவதற்கு தர்க்கவியல் அமைந்தது. பண்டைய நாகரிக சமூகங்களில் அறிவை பெறும் செயல்முறை இருந்ததெனினும் ஆராய்ச்சி என்று நாம் இன்று கருதும் செயல்முறை அண்மை காலத்திலேயே தோன்றியது. 17ஆம் நூற்றாண்டில் நவீன விஞ்ஞானம் வளர்ந்தது. அதனோடு சமாந்தரமாக ஆராய்ச்சி செயல்முறையும் வளர்ச்சி பெற்றது. நவீன விஞ்ஞானத்தின் தோற்றம் வரலாற்றில் பிரான்சிஸ் பேக்கன் சிறப்புக்குரிய இடத்தை பெறுகின்றார். விஞ்ஞான அறிவின் உற்பத்தி என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக நடைமுறைப்படி முதன்முதலாக வகுத்துரைத்தவர் பிரான்சிஸ் பேக்கன் ஆவார். விஞ்ஞான அறிவின் உற்பத்தியில் ஈடுபடும் போது என்ன நிகழ்கிறது, பௌதிக அறிவு முறைகளிலிருந்து விஞ்ஞான அறிவு எப்படி வேறுபடுகிறது, விஞ்ஞான அறிவின் உற்பத்தியில் என்னென்ன படிமுறைகள் உள்ளன என்பனவற்றையெல்லாம் பிரான்சிஸ் பேக்கன் வரையறுத்து கூறினார். அறிவு உற்பத்தியை நெறிமுறைப்படுத்தல் சிஸ்டமைசேஷன் முதலில் இயற்கை விஞ்ஞானங்களிலேயே ஆரம்பித்தது. பிரான்சிஸ் பேக்கன் இதற்கு செய்த பங்களிப்பு மகத்தானது. அவர் பண்டைய மெய்யியலாளர்கள் அறிவின் உற்பத்திக்கு கையாண்ட நெறிமுறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட நெறிமுறையை புகுத்தினார். இவ்வேறுபட்ட நெறிமுறைக்கு அழுத்தம் கொடுத்த முதல்வர் பிரான்சிஸ் பேக்கன் ஆவர். முற்காலத்தில் மெய்யியலாளர்கள் பௌத்த அறிவு முறை ரேஷனல் மெத்தட் அல்லது தர்க்கமுறை நியாயத்தல் என்பதை அறிவின் உற்பத்திக்கான வழிமுறையாக கையாண்டனர். இம்முறையை கையாண்டவர்களில் அரிஸ்டாட்டில் புகழ்பெற்ற ஒருவர். பேக்கன் அரிஸ்டாட்டிலின் முறையை தவறுடையது என்று ஒதுக்கினார். அவதானித்தல், பரிசோதனை,
பொதுமைப்படுத்தல் ஆகியவையே அறிவின் உற்பத்திக்கான சரியான வழிமுறைகள் என்று பேக்கன் கூறினார். அவர் காலத்தில் பொறியியலாளர்களும் விஞ்ஞானிகளும் இதனை நம்பத்தகுந்த அறிவை பெறும் வழிமுறையாக கொண்டிருந்தனர். அவரது சமகாலத்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் பேக்கனால் சரியான வழி என்று அடையாளம் காணப்பட்டதுமான இம்முறையை விஞ்ஞான முறை சயின்டிபிக் மெத்தட் என்று அழைப்பார். இது இண்டக்டிவ் மெத்தட் எனவும் அழைக்கப்பட்டது. பேக்கன் காலம் முதல் இயற்கை விஞ்ஞானங்களின் ஆராய்ச்சி பயன்பாட்டில் விஞ்ஞான முறை முதன்மை பெறலாயிற்று. மனித சமூகம் பற்றிய ஆய்வில் ஆய்வு முறையை கையாள வேண்டும் என்ற எண்ணம் 19ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றியது. இயற்கை விஞ்ஞானங்களில் உபயோகிக்கப்படும் விஞ்ஞான முறையை மனித பண்பியலிலும் மனித சமூகம் பற்றிய ஆய்விலும் பிரயோகிக்க வேண்டும் என்ற சிந்தனையின் முன்னோடியான ஸ்டுவர்ட் மில் என்ற ஆங்கில நாட்டு மெய்யியலாளர் ஆவார். கார்ல் மார்க்ஸ் 1818 முதல் 1824 வரை ஐரோப்பிய அறிவியல் சிந்தனை மரபில் கோலோச்சிய அபௌதீகவியல், மெட்டாபிசிக்ஸ், அறிவுவாதம், ரேஷனலிசம் என்பன குறித்து விமர்சன நோக்குடையவராக இருந்தார். இவர் பிரான்சிஸ் பேக்கன் தொடக்கி வைத்த விஞ்ஞான மரபு குறுகிய அனுபவத்தின் நேரோ எம்பிரிசிசம் குறைபாடுகளை உடையது என்ற கருத்தையும் கொண்டிருந்தார். அவர் சமூகம் பற்றிய ஆய்வில் மெய்யியல் முறையை உருவாக்கினார். அவரது மெய்யியல் முறையின் முதன்மை கூறாக இயக்கவியலும் வரலாற்று பொருள்முதல் வாதமும் அமைந்தன. ஆகஸ்ட் காம்ட், எமில் டர்க்கிம் எனும் இரு பிரெஞ்சு தேசத்து சிந்தனையாளர்களும் இயற்கை விஞ்ஞான முறையை மனித சமூகம் பற்றிய ஆய்வில் புகுத்துவதில் முனைப்போடு செய்யப்பட்டவர்கள் ஆவர். காம்ட் அறிமுகம் செய்த அனுபவவாத முறை நேர்காட்சிவாதம் என அழைக்கப்பட்டது. இதனை அடுத்து விஞ்ஞான முறையை சமூகவியலில் பிரயோகித்தவர் எமில் டர்க்கிம் ஆவர். இவர் சமூகவியல் ஆய்வு முறை பற்றிய விதிகள் த ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட் என்ற வழிகாட்டி நூலை 1895ஆம் ஆண்டு வெளியிட்டார். இதற்கு பின்னர் இயற்கை விஞ்ஞானங்களில் உபயோகிக்கப்படும் விஞ்ஞான முறையை மனித பண்பியலிலும் சமூக ஆய்விலும் பிரயோகித்தல் வலிதுடையதா என்பது குறித்து பல சர்ச்சைகளும் விவாதங்களும் இடம்பெற்றன. விவாதங்களும் ஜெர்மனி தேசத்து அறிவாளிகள் மத்தியில் இடம்பெற்ற முறை பற்றிய சர்ச்சை கிளாஷ் ஓவர் மெத்தட் புகழ் பெற்றது. இதனை மெத்தட் ஸ்ட்ரீட் என்ற ஜெர்மன் மொழி சொல்லால் குறிப்பிடுவர். இயற்கை விஞ்ஞானங்களில் ஆய்வு செய்வதற்கு பயன்படும் முறை மனித சமூகம் பற்றிய ஆய்வுக்கும் பொருத்தமுடையதா என்பதை விவாதத்தின் விடைய பொருளாகும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடம்பெற்ற இவ்விவாதத்தை குவிமையப்படுத்துவது இங்கே எனது நோக்கம் அன்று. அது தனிநூலாகவே குறித்து எழுதப்பட வேண்டியது. அதனை பற்றி இங்கு சுருக்கமாக குறிப்பிடுவோம். புதிய அறிவு. ஓர் ஆய்வு திட்டத்தின் கீழ் ஆய்வாளர் ஒருவர் அறிவு உற்பத்தியை செய்யும் போது அவர் படைத்தலைக்கும் அறிவினால் அவர் ஆய்வுக்கு உட்படுத்திய பிரச்சனை குறித்து புதியதொரு விளக்கம் கிடைக்கிறது. அப்பிரச்சனை பற்றிய புரிதல் சாத்தியமாகிறது என்று நம்பப்படுகிறது. பின்பற்ற படிப்பு மாணவர்கள் தாம் சமர்ப்பித்த ஆய்வட்டினை நேர்முகம் ஒன்றில் சமூகம் அளித்து பேராசிரியர்கள் குழு ஒன்றின் முன் நியாயப்படுத்த வேண்டும். அவ்வேளை பேராசிரியர்கள் ஆய்வாளரிடம் வினவும் வளமையான வினா, உங்கள் ஆய்வு இவ்விடயம் பற்றி ஏற்கனவே இருக்கும் அறிவு தொகுதிக்கு புதிதாக கொண்டு சென்றிருப்பவை எவை என்பதாகும். குறித்த ஒரு ஆய்வோடு அவ்வாறான புதிய அறிவை பங்களிப்பாக வழங்க தவறுமடத்து அல்லது ஆய்வாளர் தனது ஆய்வு அத்தகைய புது அறிவை வழங்கியுள்ளது என்பதை பேராசிரியர் குழுவினை ஏற்கச் சொல்ல செய்ய தவறுமடத்து ஆய்வாளருக்கு பட்டம் வழங்கும் சாத்தியம் இல்லாது போகலாம். இவ்வாறு ஒரு பருவ இதழில் ஆய்வு கட்டுரை ஒன்றை நாம் வாசிக்கும் போது கட்டுரையில் புதிய கருத்துக்கள், புதிய வாதங்கள், புதிய பகுப்பாய்வு என்பன உள்ளனவா, புதிய கோட்பாட்டு தகவல்கள் தரப்பட்டுள்ளனவா என்றே தேடி பார்க்கின்றோம். புலமைத்துறையினரின் ஆராய்ச்சி பயன்பாட்டில் ஆராய்ச்சியின் பெறுபவராக அமையும் அறிவு புதியதாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆழமாக பதிந்துள்ளது. ஏற்கனவே இருந்து வரும் அறிவு தொகுதிக்கு ஆய்வு புதிய பங்களிப்பை செய்து குறித்த ஒரு துறையை மேம்படுத்துகிறது என்று கருதப்படுகிறது. அவ்வாறான பங்களிப்பை வழங்கும் இடத்துத்தான் ஒரு ஆராய்ச்சியாளரின் ஆய்வு புலமையாளர் சமூகத்தின் கவனத்தை பெறுகிறது. அறிவின் உற்பத்தி என்ற செயல்முறையில் ஆராய்ச்சியின் வழிகாட்டியாக முறையியல்களும் முறைகளும் அமைந்துள்ளமையினால் அவை முக்கியம் பெறுகின்றன. ஆராய்ச்சி முறை ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட செயல்முறை என்பதால் இயற்கை விஞ்ஞானமும் சமூக விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆகையால் ஆய்வின் பயனாக அறிவை மதிப்பிடுவதற்கு ஆய்வு செயல்முறையில் உபயோகிக்கப்பட்ட முறைகள் யாவை என்பது இங்கு முக்கியம் பெறுகிறது. உலகம் முழுமையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இம்மரபுக்கு ஏற்ப ஆய்வாளர்கள் தமது ஆய்வை தொடங்கும் முன் ஆய்வு முன்மொழிவு ரிசர்ச் ப்ரொபோசல் ஒன்றை எழுதி வழங்குவர். இவ்வாய்வு முன்மொழிவில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். 1. விசாரணை செய்யப்படவிருக்கும் ஆய்வு பிரச்சினை பற்றிய விவரம். 2. குறித்த ஆய்வு பிரச்சினை எத்தகைய அறிவு வரை சட்டத்தின் பின்புலத்தில் அமைந்துள்ளது என்ற விவரம். 3. ஆராயவிருக்கும் ஆய்வு வினாக்கள் யாவை என்பன பற்றிய விவரம். 4. ஆய்வின் போது பயன்படுத்தப்படவிருக்கும் ஆய்வு முறைகள் பற்றிய விவரம். மேற்குறிப்பிட்ட காரணத்தால் ஆராய்ச்சி முன்மொழிவை எழுதி வழங்குதல் ஆய்வாளர் ஒருவருக்கு ஆய்வுத் தொழிலில் தமக்கு இருக்கும் திறமையை காண்பிப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் என்று கருதலாம். ஆய்வாளர் தமது ஆய்வட்டை இறுதியில் சமர்ப்பிக்கும் போது அவர் ஆராய்ச்சி அறிவுரையின் பெறுமதியும் வலிதுடைமையும் அவர் கையாண்ட ஆய்வு முறைகளை வைத்தே ஆய்வு சமூகத்தால் மதிப்பீடு செய்யப்படும். ஆய்வாளர் தொகுத்த தரவுகளின் தரம், தரவுகளை தொகுப்பதற்கு அவர் பயன்படுத்திய முறைகள், தரவுகளை விளக்குவதற்கு அவர் உபயோகித்த உபயோகங்களும் நுட்ப முறைகளும் கவனத்தில் கொள்ளப்படும்.
அத்தோடு ஆய்வாளர் முன்வைக்கும் கோட்பாட்டு வாதங்களின் நம்பகத்தன்மையும் அவர் கூறும் ஆய்வு முடிவுகளின் தரம் அம்முடிவுகளின் ஏற்புடைமை பெறக்கூடியனவா என்பனவும் அவர் கையாண்ட ஆய்வு முறைகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆய்வாளர்கள் தமது தேச எல்லைக்குள்ளும் உலக தழுவியும் குறித்த துறை அறிவுத் தொகுதியின் நிலையை வரையறை செய்து தாம் செய்யவுள்ள பங்களிப்பை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தாம் பங்களிப்பு செய்யவுள்ள புதிய அறிவு பற்றிய வாதத்தை முன்வைப்பதற்கு ஆரம்ப புள்ளியாக இது அமையும். ஆய்வாளரால் தேடி தொகுக்கப்பட்ட தரவுகள், தேர்வுகளின் புதுமை, கொடுக்கப்படும் விளக்கத்தில் வெளிப்படும் புதுமை, ஆய்வின் ஊடாக முன்வைக்கப்படும் கோட்பாடுகள் ஊடான வாதங்கள் என்பன புதினமாக அமைந்து ஆய்வின் மதிப்பை உயர்த்துவதாக இருக்கும். ஆராய்ச்சியும் கருத்துருவாக்கமும். சமூக விஞ்ஞான ஆராய்ச்சியை ஊடகங்களூடாக பொதுமக்களிடையே செய்யும் கருத்து உருவாக்கம், ஒப்பீனியன் மேக்கர், கருத்தியல் என்பனவற்றிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். பத்திரிகைகள், சஞ்சிகள் என்பனவற்றில் கட்டுரைகள் எழுதுவதன் மூலம் கருத்துருவாக்கம் நடைபெறுகிறது. இது அறிவின் உற்பத்திக்கும் அறிவை பரப்புவதற்குமான சிறந்த வழிமுறையாகவும் உள்ளது. பத்திரிகைகளும் சஞ்சிகளும் உடவியாளர்களை கொண்டும் புலமைத்துறையினரை கொண்டும் பத்தி எழுத்துக்களையும் கட்டுரைகளையும் வெளியிட்டு வருகின்றன. இச்செயற்பாடு அறிவின் உற்பத்திக்கான தகவடைய வழி என்பது ஐயமில்லை. ஆயினும் இவ்வெழுத்துக்களும் கட்டுரைகளும் விஞ்ஞான ஆராய்ச்சி என கொள்ளப்படுவதில்லை. கருத்துக்களும் கருத்தியலும் சமூக அறிவின் கூறாகவே அமைவனவே. ஆயினும் ஆய்வு சமூகம் கருத்துக்களையும் கருத்தியலையும் நெறிமுறைப்பட்ட ஆராய்ச்சியின் விளைவான அறிவுக்கு நிகரானவையாக அவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. கருத்து கூறல் முறையிலான கட்டுரைகளை எழுதும் போது அவற்றை எழுதுவோர் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தை தாராளமாக உபயோகிக்கின்றனர். அவ்வேளை அவர்கள் ஆராய்ச்சி தொடர்பான புறநிலைத்தன்மை, ஒப்ஜெக்டிவிட்டி என்ற எண்ணக்கரு, அது சார்ந்த நடைமுறைகள் என்பன குறித்து கவனம் செலுத்துவதில்லை. இதற்கு மாறாக சமூக விஞ்ஞான அறிவு உற்பத்தி ஆதாரத்தின் அடிப்படையில் அமைவது. பகுப்பாய்விலும் வாதங்களிலும் சமநிலை உணப்படுவதோடு நிதானமும் கடைபிடிக்கப்படும். ஆய்வு புறநிலைத்தன்மையுடையதாக இருக்கும். புறநிலைத்தன்மையுடைய அறிவின் உற்பத்தி நடைமுறை பற்றி ஆராய்ச்சியாளர் சமூகம் ஏற்றுக்கொண்ட நடைமுறைகளுக்கு அமைவாக ஆராய்ச்சி அமைதல் வேண்டும். அறிவை சமயச்சார்பற்றதாக ஆக்குதல், செக்யூலரைசேஷன் ஆஃப் நாலேஜ். ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவு உற்பத்தி முறைகளில் சமயம் என்ற நிறுவனம் அறிவு உற்பத்திக்கும் அறிவை பரப்புவதற்குமான முக்கிய நிறுவனமாக இருந்து வந்துள்ளது. ஆகவே ஆராய்ச்சி மட்டுமே அறிவு உற்பத்திக்கான ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவன முறை என்று கருதக்கூடாது. விஞ்ஞான அறிவின் வளர்ச்சியினால் சமயத்தின் வகிவாகம் இக்காலத்தில் 2ஆம் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் அறிவொளி யுகத்தின் போதும் விஞ்ஞான அறிவு உயர்ந்த மதிப்புக்குரிய முதன்மையான அறிவு முறையாக எழுச்சி பெற்றது. விஞ்ஞான அறிவுக்கும் புதிய சமூக வர்க்கங்களுக்கும் அரசு தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கும் இடையே நெருங்கிய பிணைப்பும் தொடர்பும் ஏற்பட்டது. இதனால் விஞ்ஞான அறிவு உயர் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் பெற்றது. சமயத்திற்கு நிகரான அல்லது அதனிலும் மேம்பட்ட அந்தஸ்தும் அதிகாரமும் கூட விஞ்ஞான அறிவுக்கு கிடைத்தது. பல்கலைக்கழகங்கள் அறிவின் உற்பத்திக்கான உயர் மதிப்புடைய நிறுவனங்களாக வளர்ச்சி அடைந்தன. இன்று பல்கலைக்கழகங்களின் பட்டப்பின்படிப்பு நெறிகள் ஆராய்ச்சியின் முதன்மை இடத்தை அளிக்கின்றன. நமது பல்கலைக்கழகங்களின் பணிப்பொறுப்பில் ஆராய்ச்சியும் ஆராய்ச்சிக்கான பயிற்சியும் மிக இன்றியமையாத கூறுகளாக அமைந்துள்ளன. அறிவு உற்பத்திக்கான ஆராய்ச்சி ஒரு நடைமுறை பிராக்டிஸ் ஆக வளர்ச்சியுற்ற போது பல விவாதங்களும் சர்ச்சைகளும் இடம்பெற்றன. இவ்விவாதங்களிலும் சர்ச்சைகளிலும் பொதுவான அறிவு பற்றியும் தனித்தனி துறைகள் சார்ந்த அறிவு பற்றியும் விவாதிக்கப்பட்டன. முற்கால ஐரோப்பாவில் அறிவின் உற்பத்தி மெய்யியலாளருக்கு பிலோசபர்ஸ் உரிய விடயமாக இருந்தது. மெய்யியலாளர்கள் பண்டைய கிரேக்கத்தில் அறிவு கழகங்களுடன் இணைந்திருந்தனர். மத்திய கால ஐரோப்பாவில் மெய்யியலாளர்கள் அரசர்களது அல்லது உயர்குல பிரபுக்களது ஆலோசகர்களாக இருந்தனர். நவீனத்துக்கு முந்தைய ஐரோப்பாவில் மெய்யியல் பரந்த ஒரு அறிவு பரப்பை தன்னுடன் கொண்டிருந்தது. அப்பாலை தத்துவம், தர்க்கவியல், பௌதிகவியல், வானியல், கணிதம், அரசியல் தத்துவம், அரசியல் தந்திரோபாயம், சட்டம், சட்டவியல், அறிவியல், அழகியல் என பல துறைகள் மெய்யியலுக்குள் உள்ளிருக்கப்பட்டிருந்தன. ஐரோப்பிய செவ்வியல் சிந்தனை பள்ளியின் மாதிரியாக கொள்ளப்படக்கூடியவர் அரிஸ்டோட்டில் ஆவார். இவர் அரசியல், தர்க்கம், தர்க்கவியல், பௌதிகவியல், அழகியல், அறிவியல் என பல துறைகள் பற்றியும் எழுதியுள்ளார். உலகியல் சார் அறிவு பல்வேறு சிறப்பு பிரிவுகளாகவும் துறைகளாகவும் பிரிக்கப்பட்டு பிற்காலத்தில் வளர்ச்சி பெற்றது. முதலில் இது இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம் என்ற இரு பிரிவுகளாகவும் பின்னர் அவற்றுள் வெவ்வேறு சிறப்பு துறைகளாகவும் வளர்ச்சியுற்றது. இச்செயல்முறையில் நவீன பல்கலைக்கழகங்களின் பங்களிப்பு அளப்பெரியதாகும். பீட்டர் மேனிக்கஸ் 1987 எழுதிய ஹிஸ்டரி அண்ட் ஃபிலோசபி ஆஃப் த சோஷியல் சயின்ஸ் என்ற நூலில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று அறிவு உற்பத்தி நிறுவனமயப்பட்டதாக வளர்ச்சி பெற்று ஒவ்வொரு சிறப்பு துறைகளிலும் நெறிமுறையான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆராய்ச்சி முன்மொழிவு. அடுத்து நாம் இவ்வியலின் விடயப்பொருளான ஆராய்ச்சி முன்மொழிவு என்பன குறித்தும் அது அறிவின் உற்பத்தியில் நடைமுறையில் கொண்டுள்ள தொடர்பு குறித்தும் கவனம் செலுத்துவோம். ஆராய்ச்சி முன்மொழிவின் மிக அடிப்படையான விடயமாக அமைவது ஆராய எடுத்துக்கொண்ட கருத்தை பற்றிய வரை சட்டம் ஃப்ரேம்வொர்க் ஒன்றை வழங்குவதும் அதனை ஆராய்வதன் தேவையை நியாயப்படுத்துவதும் ஆராய்வதற்கான முறைகளை வகுத்துரைப்பதும் ஆகும்.
முன்மொழிவு என்பது ஆராய்ச்சிக்கான வழிவரைபடம், ரோட்மேப் எனவும் கூறலாம். ஆய்வாளர் மேற்கொள்ளும் ஆராய்ச்சியில் இன்னொரு முக்கிய கூறையும் இவ்விடயத்தில் குறிப்பிடல் வேண்டும். அறிவு உற்பத்தி தொடர்பாக ஆராய்ச்சியாளர் சமூகத்தில் அதிகாரம் பெற்றவர்களாய் உள்ளவர்களின் அங்கீகாரத்துடன் பொதுவெளியில் இடம்பெறும் நடவடிக்கையாக ஆராய்ச்சி அமைவதோடு ஆராய்ச்சியாளர் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் ஏற்றதாகவும் ஆராய்ச்சி அமைதல் வேண்டும். இவ்வுண்மை கருத்தில் கொள்ளும் போதுதான் ஆராய்ச்சி முன்மொழியின் முக்கியத்துவம் துலக்கமாகும். ஆராய்ச்சியை தொடங்கும் போது ஆராய்ச்சி சமூகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட படிமுறைகளை பின்பற்றி ஒழுகுவதன் அவசியம் பற்றிய அனுமானம் இங்கே உள்ளார்ந்து இருப்பதை காணலாம். ஆகையால் ஆராய்ச்சி முன்மொழிவு எழுதுவதனூடாக ஆராய்ச்சிகளில் பயிற்சியாளர்களும் பட்ட பின்படிப்பு மாணவர்களும் மேலோங்கி இருக்கும் அறிவு பண்பாட்டிற்குள் சமூகமயமாதலுக்கு உட்படுவதோடு அப்பண்பாட்டின் நியமங்கள், ஆசார முறைகள், நடைமுறைகள் என்பனவற்றை உச்சரித்துக் கொள்கின்றனர். இந்நூல் இளம் ஆய்வாளர்கள் கட்டுப்பாடுடைய ஆராய்ச்சி முறைமையில் பரீட்சை முறைகளாக்கி அந்த ஒழுக்க நெறிகளை சித்தரையிலும் நடைமுறைகளும் பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்கும் நோக்குடன் எழுதப்பட்டது. புலமையாளரிடம் பின்பற்றப்படும் ஆய்வு முறைகளின்படி ஆய்வு முன்மொழிவு ஒன்று பின்வரும் கூறுகளை கொண்டிருத்தல் வேண்டும். அவையாவன: ஆய்வு பிரச்சினை, சூழமைவும் பின்னணியும், ஆய்வு வினாக்கள், பொருத்தப்பாடும் நியாயப்படுத்தலும், குறித்த விடய பொருள் சார்ந்த நூல்கள் பற்றிய மீளாய்வு, ஆராய்ச்சி வரை சட்டம், கருதுகோள்களும் ஆய்வு திட்டமும். மேற்குறித்த கூறுகளை உள்ளடக்கியதாக வேண்டியவிடத்து சில மாற்றங்களுடன் இந்நூலை எழுதியுள்ளேன்.